எங்கே போகிறோம்னா போக வேண்டியதான். என்ன எங்கே போகிறோம்? தோசை சாப்பிட தான் போகிறோம். வழி அரிசி வாங்கினேன். என்ன ஆக சொன்னேன்? கொடா மயிரை ஆக்கி திண்டாலும் சரி, என்ன திங்கமாக போனாலும் சரி, நான் ஆக்கி கொடுக்கணுமா? நீ ஆக்கினா சரி, ஆக்காட்டி சப்பையெல்லாம் ரொட்டி சாப்பிடுங்க அப்படின்னா, எனக்கு நான் தலையெழுத்து புண்டையடா, நீ தின்னுங்கடா மக்களா ஒளியடா, நான் போய் தோசை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் ஆக்கி கொடுக்கணுமா சோறு? பொங்கடா மக்களா ஒளியடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 10 மணிக்கு கடை காத்துட்டு வந்தாச்சு. நீங்கள் திண்டாலும் சரி, நாசமாக போனாலும் சரி. சம்முன்னு வாங்க போயிருக்காங்க. சம்முனுங்கிறேன் இந்த ரொட்டி, அது பேர் வந்து அது வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இப்போ கேரளா கடைக்கு போகிறோம். இப்போ தோசை சாப்பிட போய் அப்படியே தோசையை போட்டு ஒரு 4 தோசை 2 ஃபுல் பாய் அப்படியே சாப்பிட்டு வர வேண்டியதான். 4 தோசை 2 ஃபுல் பாயிலு, ஒரு டியூ கலரு, மொத்தம் 9.50, 10 ரியால். ஊறுகாசுக்கு 200 ரூபா. கலாஸ் எப்படியும் மாதம் ஒரு டிப்பு போய் சாப்பிட்டு வந்துடுவேன். மாதம் ஒரு டிப்பு தோசை சரிங்க. அது காசு கொடுத்து சாப்பிடணும். சினத்தில் லேட்டாக ஆயிடுச்சுன்னா ஃபோன் அடிப்பேன், இங்கே பார்சல் பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் அங்கே தோசை புரோட்டா போடுறான். புரோட்டா அங்கே அதிகமாக ஓடலை. புரோட்டா ஏதோ கொஞ்சம் தான் போடுறாங்க. நம்மளும் தான் தமிழ்நாடு மன்னார்குடி புரோட்டா போடுறது. தோசை புரோட்டா தான் போடுறான். ஆனால் ஹெல்ப்புக்கு 2 பேர் இருக்காங்க. இங்கே தான் ஒரு புண்டையும் இல்லை, ஹெல்ப்புக்கு எவனும் இல்லை. அவங்க தோசை புரோட்டா எல்லாம் போட்டு அவங்க வந்து 800 ரியால் 900 ரியால் தான் ஓட்டுறாங்க. இங்கே வெறும் புரோட்டா மட்டுமே 800 ரியால். அவங்க எல்லாம் போட்டு சோறு வேறு தோசை புரோட்டா இதெல்லாம் போட்டு அவங்க 900 ரியால் தான் ஓட்டுறாங்க. 1000 ரியால். நம்ம வெறும் தோசை வெறும் புரோட்டா மட்டுமே 800 ரியால். நம்ம வியாபாரம் பார்க்குறது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு யாருமே இல்லை. இங்கே வந்து என்னென்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் ஓடுது. ஓகே பாய். இந்த கிட்ட வந்தாச்சு. இது வந்து ஹோட்டலு. அப்படியே சும்மா ஜிகின்னு இருக்கு பாருங்க. என்ன ஹோட்டலு. அது பக்கத்தில் ட்ரெஸ்ஸு கடை. இது ஹோட்டல். அங்கிட்ட ஒன்று இருக்குது. சும்மா தகன்னு இருக்கேன். அக்கா மாமன் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. அக்கா மாமன் முடிஞ்சு போச்சு. நான் பாட்டுக்க ஹாயாக போய்கிட்டு இருக்கேன். எப்படியும் மெண்டல் எடுத்துருவான். தூக்கிட்டு போனாங்கன்னா அங்கே ரொட்டி போட தூக்கிட்டு போனாங்கன்னா நான் போய் அழகாக நிம்மதியாக போய் படுத்துருவேன் ஜெயிலில். போங்கடா பேப்பண்டா. ஒரு டிப்பு பிடிச்சிட்டான் அக்காம்மா. ஆமாம், அப்படிக்குன்னு அக்காம்மா இருந்துச்சு.
அக்கம்மா முடியல, அக்கம்மா இருந்துச்சு. அக்கம்மா முடிகிற டைம் தான் அது. தூக்கி உள்ள தூக்கி ஜீப்பில் ஏற்றிட்டான் 4-5 வேற மார்க்கெட்டுக்கு போகும்போது. அப்புறம் அவன் என்ன நினச்சான்னு தெரியல, அப்புறம் எல்லாத்தையும் இறக்கி விட்டான். ஏப்ரல்னு இதோட இருக்கிறேன். சரி, அதோட சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ என்ன ஃபைனு கட்டினா, அந்த ஃபைன் கட்டினா ரூபாய்க்கு கஃபீல் வந்து அக்கம்மாவுக்கு ஃபைன் எவ்வளோ சொல்கிறாங்களா ஃபைன் மாதிரி கட்டணும். கட்டினோம்னா ஆளை வெளியேக்கிடுவாங்க. அப்படி ரூல்ஸு. ஆனால் அவனை வந்து நான் அழுத்தலை. அக்கம்மாடி இது பண்ணு, எனக்கு அக்கம்மா இதுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் வந்து ரொம்ப நான் அழுத்தலை. நான் ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போதே வந்து இல்லை நீ விடு, நான் போகிறேன்னா நான் வந்து பெட்ரோல் விசாக்கு அந்த ஐடியாவில் தான் நான் வந்து நான் புரோட்டா இந்த இதுக்கு ஐடியாவுக்கு நான் வரல. நம்ம அப்படியே அங்கிட்டு மாறிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்தேன். அப்புறமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒருத்தன் ஊருக்கு போயிருக்கான், அவன் எப்போ ரிட்டர்ன் வர்றான்னு தெரியல. கொஞ்சம் கேட்கணும். டிக்கெட்டை போடு சொல்லி வச்சுருக்கேன், பார்ப்போம். அதிர்ச்சி கடை கேரளா கடை புரியுதா? இதுதான் கேரளா கடை. இங்கேதான் தோசை சாப்பிட போகிறோம். ஓகே, பார்த்துக்குங்க. ஓகே, பாய். தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ தோசை எடுத்து போடுவோம்.